ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழி பணியாரம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 2½ கப் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற போட்டுட்டு இந்த மாதிரி பொதிச்சு எடுத்துருக்கேன். கூட வந்து 2½ கப் சர்க்கரையை வந்து பாகு ரெடி பண்ணி எடுக்கணும். ஒரு 1/4 கப் டு 1/2 கப் தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணலாம். அது ரெடி பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு 4 வாழைப்பழத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். கூட வந்து இந்த சர்க்கரை பாகையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய் போல் தட்டி போடலாம். போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காயை பொடியை நறுக்கி கூட கொஞ்சம் திராட்சையும் போட்டு அப்படி பொன்னிறமாக வதக்கிட்டு இந்த மாவில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் ஆப்பம் சுதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குழிப்பணியார கல் இருந்தாச்சுன்னா இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றி பொரிச்செடுக்கலாம். இது இல்லைன்னா சும்மா பேனில் கூட நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கரண்டி வச்சு கோரி ஊற்றி பணியார மாதிரி சுட்டெடுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். 2 பக்கம் நல்லா வெந்து பொன்னிறமானதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ஈஸியாக அப்படியே குழி பணியாரம் பண்ணுறதுன்னு பார்த்தேன். இந்த மாதிரி ரெசிபி பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்